வாரத்துல ஆர்டர் குடும்பத்திற்கு நல்ல கைத்தட்டி எல்லாம் நன்றி. புதியப்பட்ட பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கன்றாரு. நீங்க பக்கத்துல உங்களை வாழ்த்துங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம், உங்களுக்கு வேண்டாதவங்க இருக்கலாம், அவங்கள என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்க. பக்கத்துல உங்களை கை கொடுங்க, பக்கத்துல உங்களை கை கொடுங்க. பிரைஸ் லார்ட். ஏன்னா நம்ம இன்னைக்கு வாசித்த வசனங்களை பாருங்க. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. யார் ருசிக்க முடியும்? யார ருசிக்க முடியும்? எப்படி ருசிக்க முடியும்? ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். மனுஷனை பார்த்து என்ன பண்ண முடியாது, நல்லவன்னு சொல்லவே முடியாது. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். கர்த்தரை தவிர நல்லவர் உலகத்துல யாருமே இல்லை. நல்லவரை நம்ம ருசிக்கணும்னா என்ன செய்யலாம்? இந்த வேதத்தை என்ன பண்ணோம்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒருவேளை நீங்க போன 23 குறைச்சி அளவு வாசிக்கலாம். இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, வேதத்தை நிறைய வாசிங்க, நிறைய சிநேகிங்க, இதை பிரியமா ஏற்றுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளை விட வேதம் நம்மளுக்கு ருசி தான், நிறைய ருசி கொடுக்கும். நல்ல ருசிக்குன்னு சொல்ற மட்டும் கைத்து கட்டுங்க. அதே போல 14 வசனத்துல சொல்றாரு, 14 அதே 34:14 நன்மை என்ன பண்ணுமா? தேடணுமா? இன்னைக்கு நன்மை சேர்க்கிறோம் நிறைய பேர் இல்ல, தீமை சேர்க்க நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு தீமை செஞ்சு நம்மள தீமையில கொண்டு போய் விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நன்மை செய்கிறவங்க நம்ம தேடி பார்க்கணும். அல்லேலூயா. நன்மை சேர்க்க நிறைய பேர் என்ன பண்ண முடியல, உலகத்துல பார்க்க முடியல. ஆனா தீமை சேர்க்க நிறைய பேரை பார்க்கிறோம். முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தீமையான பேசுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்கிட்ட நம்ம மனசுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை ருசிக்கணும். அல்லேலூயா. இவரை ருசிக்கும் போது நமக்கு நன்மை என்ன பண்ணுது? நம்மள தேடி வரும். அல்லேலூயா. அப்போ நன்மை நம்ம தேடி வரணும்னா இந்த வருஷத்துக்கு புது நம்ம ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்து நின்றுக்கிறோம் இல்லையா? நமக்கு நன்மை தேடி வர என்ன பண்ணோம்? எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி. ஆமென். நமக்கு போதும். நன்மை எங்க இருந்து வரும்? பரத்திலிருந்து சொன்னா வழி நம்ம என்ன பண்ண முடியாது, மத்தவங்களுக்கு நன்மை செய்வோம். ரெண்டாவது ஆண்டவர் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அநேகருக்கு நன்மை செய்வாங்க. அதே உலகத்தார் பாருங்களேன், என்ன பண்ணுவாங்க, தீமை செய்யறதுக்கு நிறைய இடத்தை தேடுவாங்க. அல்லேலூயா. யாருக்கு தீமை செய்யலாம்? இவங்க வந்து நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, இவங்க என்ன பண்ணலாம், பாவத்துல தூக்கி எடுத்து போடலாம், அந்த காலத்துல தள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, உலகத்தாரு தேடுறாங்க. ஆனா ஆண்டவர் பிள்ளை என்ன பண்ணணும்ப்போ, நன்மை எடுத்து பக்கம் பரத்திலிருந்து அந்த நம்மை பெற்றுக்கொள்ளணும். அதே போல ஏசாயா 7:15 வசனம் யாராச்சும் வந்து வாசிக்கலாம். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது. தீமை வெறுத்து என்ன பண்ணுமா, நன்மை செய்யணும். இந்த புது வருஷத்துல நன்மைன்னா நம்ம தெரியல, முதல்ல நமக்கு வர காணிக்கை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம குடும்பத்துல வர வருமானத்தை என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பாகத்தை எங்க வைக்கணும், ஆலயத்துல நீங்க கொண்டு வரதுக்கு நன்மையே பாப்பீங்க இந்த வருஷம் ஃபுல்லா. அல்லேலூயா. ரெண்டாவது வந்து ஜபத்துல காத்திருந்தாங்க. யாரு? மரியா என்ன பண்ணுங்க, எப்பொழுதுமே பாதத்திலேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க நன்மை பெற்றுக் கொண்டாங்க. அல்லேலூயா. அவங்க சகோதரன் உயிர்த்தெழுந்து வந்தாரு இல்லையா? இந்த அதிசயம் இந்த வருஷம் நடக்க போது நம்ம விசுவாசிக்கிறவங்க. அடுத்து பாரு, கொர்நேலிய குடும்பம் எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு பயந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம குடும்பங்க எப்படி இருக்கு? நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறோமா? இன்னைக்கு கணவன் மனைவியா வந்திருக்கவங்க மட்டும் கை தூக்குன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. மீதி பேர்லாம் குடும்பம் வரல. எதனால? நம்மளுடைய ஜப குறைவு. எதனால? நம்ம கிட்ட இருக்கிற குறைவினால அவங்க வர முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், கண்டபடி பேசுவோம். மனைவிய கணவனை கண்டபடி பேசியிருப்போம். நீ மட்டும் போய்கிட்டு நான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வழியெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால சொல்ல வர, குடும்பமா நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு தடை ஏன்னா நம்ம கிட்டே தான் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இல்ல, ஜபம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இல்ல, இல்ல நம்ம கிட்ட பொறுமை இல்ல. நம்ம நன்மை செய்யறது இல்ல. என்ன பண்றோம்,
அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நம்ம 10 வார்த்தை சொல்லியிருப்போம். அல்லேலூயா. சொல்லி என்ன பண்ணும், குடும்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்ட குடும்பம் வர முடியல. அல்லேலூயா. அது போல இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்குன்னு தெரியல. குடும்பமா வரதுல பெரிய அதிசயம் இருக்கு. அல்லேலூயா. நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நீங்க குடும்பமா ஆலயத்துக்கு வரும்போது கொல்லி குடும்பம், நோவா குடும்பம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குடும்பமா வந்திருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம குடும்பம் ஏன் வர முடியலன்னா நம்ம கிட்டதான் தவறு இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம்? ஜபத்துல குறைஞ்சிட்டு இருக்கிறோம், வேதத்துல குறைஞ்சிருக்கிறோம், வார்த்தைகள் பேசுவது மட்டும் அதிகமாயிட்டோம். அதனால தான் இந்த 24 வருஷம் இதெல்லாம் நம்ம பொறுமையா போகும்போது, அவரை ருசிக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. அது ஏழை விதப்பரு 2 பைசா போட்டாங்க. அவங்க கிட்ட இருக்குது எல்லாத்தையும் எங்க போட்டாங்க? காணி போட்டாங்க. அவங்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 2வது வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. 3வது நன்மை செய்கிற கிருபை அவங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம காணிக்கல இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போறாரு ஆண்டவர். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியல் ஆனா கத்தை தெரிந்து ஒரு நன்மை குறைபடாதுன்றாரு. எல்லா நன்மை நமக்கு கொடுக்க போறாரு. பூமிக்குரிய நன்மை தரப்போறாரு, பரலோகத்துக்குரிய நன்மை தரப்போறாரு. இன்னும் மக்கள் மத்தியில போகும்போது நன்மை கொடுத்து நம்மளை பெரிய பிள்ளைகளை நம்ம மாற்றப்போறா, பெரிய அதிசயத்தை நம்ம கொடுத்து செய்யப்போறாரு. அல்லேலூயா. அந்த நன்மைக்குள்ள வருவோம். 2வது வசனமும் வார்த்தையும் நம்மளுக்குள்ள என்ன பண்ணோம்? கடந்து வரணும். நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஒரு நேரத்தை, ஒரு நாள் எத்தனையோ நாள்ல நம்ம செலவு பண்ணிடுறோம். ஒரு நாள் 24 மணி நேரம் எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்ணிடுறோம். ஒரு அரை மணி நேரம் ஏன் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க கூடாது? ஒரு நேரத்தை ஏன் குறிக்க கூடாது? இந்த நேரத்துல ஜபத்துல இருப்பேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்றப்போ அந்த நேரத்துல என் அம்மா ஜபத்துல இருப்பாங்க, சிஸ்டர் ஜபத்துல இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் கணவர் வராங்களா, கணவர் சொல்லணும், ஓ என் மனைவி இந்த நேரத்துல ஜபத்துல இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்னைக்கு அந்த வாழ்க்கை நம்மளுக்குள்ள வந்தா இந்த புது வருஷத்துல அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அடிமையே ஒரு 8 வருஷமா இந்த ஒரு ஜபத்துல கலந்துருக்கேன். ஈவினிங் 3 மணிக்கு என்னோட ஜப டைம். ஒரு 1/2 hour அநேக லேடிஸ்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல அநேக லேடிஸ் என்னோட சேர்ந்து ஜெபிப்பாங்க. வேலைக்கு போற பிள்ளைங்க நைட்டு 10 o'clock எத்தனை 1/2 hour தான், நிறைய நேரம் கொடுக்க மாட்டேன். 1/2 hour என்னோட சேர்ந்து ஜெபிப்பாங்க. 21 நாள் ஜெபிக்க அவங்க நினைக்கிற காரியத்தில் ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அங்க குரூப் பண்ணி விட்டு அப்படி ஜெபிச்சிருக்காங்க. அடுத்து எத்தனையோ குரூப் இப்போ கடந்து போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு குரூப் இப்போ நான் இல்லை. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு நிறைய குறிப்பு வர்றதுனால நான் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டு குறிப்பு கொடுத்துக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, குடும்பம் கட்டப்படணும், நம்ம தான் நிக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கார சொல்லணும், ஐயோ என் மனைவி இந்த நேரம் ஜப டைம், அவங்க என்ன பண்ணாதீங்க, சமையல் கூட சாப்பிடணும். எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான். ஏன்னா 8 வருஷமா அது நடந்ததுல அந்த டைம் வந்துச்சு அவங்கள சொல்லுவோம், ஜபம் போயிட்டு என்ன பண்ணாத நீ போயிட்டு நாங்க ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இருக்கதா சாட்சி. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை எப்படின்னா ஆண்டு கூட நம்ம இருக்கும்போது நமக்கு குடும்பத்தை நடத்தாத புத்தி ஆண்டவருக்கு தரார். அல்லேலூயா. அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறாரு. நம்ம அந்த புத்தியை கொடுக்கும் போது இப்ப கணவர் தானான வீட்டுக்கு வருவார். ஒரு காலத்துல ஐயாக்கு பைபிள் எடுத்தோம்னா 2 பேரும் குத்திட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம பைபிள் எடுத்து குத்திட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க கொஞ்ச நேரம் பிரேயர்ல உட்கார்ந்து சொல்லுவேன், இல்லப்பா எனக்கு வேலை இருக்குது போயிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டுக்கு 2 பேரும் 7 வருஷம் போய் இந்த பைபிளை படிச்சு முடிச்சு இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக அல்லேலூயா. அதுக்காக எவ்வளவு பிரயாசம். என்னை விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். கிளாஸ் போறதுக்கு பரவாயில்ல நீங்க போயிட்டோங்க. ஏன்னா நான் பலவீனமா இருந்ததுனால என்னுடைய சாட்சியெல்லாம் ஐயாக்கு தெரியுமா தெரியல, மற்றவங்களுக்கு நான் சொல்லணும் இன்னொரு நாளைக்கு வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரமா இருந்தது எங்க சாட்சிகளை முன்பாக வைக்க எனக்கு மனசு இல்லை, எனக்கு மனசு வரல. அதனால அந்த துக்கமான வழியில நாங்கள் கடந்து வரும்போது இந்த பைபிளை படிக்காம போயிட்டாங்களே நம்ம வீட்டுக்காரன் சொல்லி ரொம்ப ஆண்டவர் கிட்ட கண்ணீரோடு அழுவேன். படிக்க மாட்டேறாங்களே, இவங்க படிக்க மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு என்னை விட அவங்க அதிகமா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா 2 பேரும் 7 வருஷம் போய் என்ன பண்ணோம், படிக்க ஆரம்பிச்சு செய்தார். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, குடும்பம் கட்டப்பட பெண்கள் கை தான் நிறைய இருக்கு. அல்லேலூயா. அங்க சொன்னாங்க, பிளாத்தோட மனைவி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த நீதிமான் என்ன பண்ணாத, ஒண்ணு செய்யல, நீ என்ன பண்ணு, வந்துருங்க. ஏன் அவங்க தீமைன்னு தெரியாது. அதான் என்ன சொன்னாங்க, அந்த நீதிமான் ஒண்ணு பண்ணது எழுந்து வந்துருந்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, பிளாத்து கை கழுவிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம சொன்ன கணவருங்க எடுத்துக்கிறாங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம் குடும்பத்துல? நம்ம சொல்றதை எடுத்துக்கிறாங்களா? ஏன் எடுக்கல? நம்ம சாட்சியா இல்ல, நம்ம ஒரு ஜபத்துல இல்ல, நமக்குள்ள
வசனம் இல்ல, அதனால நம்ம குடும்பத்துல எடுக்க மாட்டாங்க. அதே போல சூனியமியர் அவங்க வீட்டுக்கு ஒரு பரிசுத்தவான் வராரு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு வரவர் யாரு? பரிசுத்தவான். அவர் என்ன பண்ணலாம்? அவர் தேவையெல்லாம் செய்யலாம் அப்படின்றாங்க. நீங்க உங்க வீட்டுக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க. நீங்க எப்படி நேசிக்கிறீங்க யாருக்கு தெரியும்? ஆண்கள் வந்து நேசிப்பாங்கல்ல, பெண்கள் தான் வந்து நேசிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ற? பரிசுத்தவான் வந்தா போய் டீ போட்டு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து இது இல்ல. அவளை நேசிக்கும் எப்படி நேசிக்கணும்? அவன் வாயில என்ன வார்த்தை வரும்? இன்னைக்கு என்ன வசனம் வரும்? அது என் குடும்பத்துக்கு இது பிரயோஜனமா இருக்குமா? என் கணவனுக்கு அது பிரயோஜனம், என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனப்படும். அந்த வார்த்தை என்ன பண்றோம்? நம்ம பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். அவனை கவனிக்கிறது அப்புறம் வேற வழி. ஆனா அவன் கொடுக்குற வார்த்தைக்கு என்ன பண்ணோம்? நம்மள என்னதான் நீ ஊழிய செஞ்சாலும், நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரா இருந்தாலும், எவ்வளவு நீ படிச்சிருந்தாலும், யாருக்கும் அந்த பரிசுத்தவான்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தவான்களை கீழ்ப்படி இருக்கிற ரொம்ப பேர் இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல எங்க பாஸ்டர் தானே போயிட்டு இருக்கிறாரு அப்படின்வாங்க. அப்படி இல்லை. பரிசுத்தவான்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுக்கு அடுத்து யாரு? ஊழியர். அடுத்துதான் யாரு? மனைவி, பிள்ளைகள் எல்லாமே. அப்போ பரிசுத்தவான்களுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம தேவைகளை நம்ம செய்யணும். நமக்கு செய்யறதுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? அவரை ருசிக்கும் போது. அல்லேலூயா. அவரை ருசிக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் தேவையை கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா நாங்க கூட பாருங்க, நான் வந்துட்டு 2000 ஒரு சின்ன ஒரு பிரயர்ல நான் உட்காந்து ஆவியெல்லாம் பேசினாரு. ஒரு 5 சாரி வாங்கி ஏன் எல்லாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கேட்டாரு. நீ மட்டும் புதுசா கட்டிட்டல, மத்தவங்களுக்கே கொடுக்க கூடாதுன்னு கேட்டாரு. நான் 5 சாரி வாங்க ஆர்டர் செஞ்சது. எங்க ஐயா கிட்ட சொன்னப்பா, ஒரு 5 சாரி என்ன பண்ண போற, 5 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுல ஒரு ஏவுதல் வருது. நீங்க என்ன காசு கொடுத்தீங்கன்னா நான் வாங்குறேன், இல்ல நான் என்ன பண்றேன் ஆர்டர் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க சரி அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஜபத்தை தான் சொன்னேன். ஏன்னா நான் ஒரு 40 நாள் எப்பவுமே வருஷம் கடைசியில 40 நாள் ஃபாஸ்டிங்ல உட்காருவேன். அந்த ஃபாஸ்டிங்ஸ்ல ஆண்டவர்கிட்ட நிறைய குறிப்பு வச்சிருக்கேன். இந்த வருஷம் வச்சிருக்கேன். நிறைய அடையாளத்தை ஆண்டவர் கொண்டுட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த 5 சாரி வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட் இயர் வந்து 15, அப்புறம் 30, அப்புறம் 50, அப்புறம் 100. இப்படி வாங்கி 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 எல்லாருக்கும் கொடுக்க போன வருஷம் 100 சாரி வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னா, எப்போ நன்மை செய்யணும்னா ஆண்டவர் ருசிக்க ருசிக்க நீ நன்மை செய்யணும் ஆண்டவருக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அநேக இடத்துக்கு போறதுனால அநேகரை பார்க்கும்போது என் தாயை போல நேசிக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய உடன்பிறந்தவரை போட்டு நேசிக்கிறதுனால என்கிட்ட சொன்னப்பா, இது மாதிரிப்பா எனக்கு வருஷம் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டே இருக்கணும். அதே போல வாங்கி கொடுத்தாங்க. வருஷம் 100 பேருக்கு வாங்கி கொடுக்க ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஏன்னா அநேக இடத்துல நான் போறதுனால நான் நிறைய ரேட்ல இல்ல, கொஞ்சம் ரேட்டு தான், ஆனா சந்தோஷமா ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ரெண்டாவது வந்து காணிக்கையில வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும். ஏன்னா நம்ம வாங்குறது அவர் கொடுத்தது இல்லையா? அதுல நீ கொஞ்சம் உண்மையா இருந்து பாருங்க, அநேகத்துல ஆண்டவர்ல ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு 100 ரூபாய் வந்து 10 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுங்க, காணிக்கைங்க. நான் ஒரு சாரி வச்சேன், சாரி கடை வச்சிருந்தேன். கடையில வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரருக்கு வேலை இல்லாதனால வீட்டுல ஒரு சாரி கொஞ்சம் வாழ்ந்து ஒரு 3 நிமிஷம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேரி வரும்போது அந்த சேல்ஸ் பண்ணிட்டு அதுல 100 ரூபாய் பண்ண 10 ரூபாய் எங்க வச்சிருவேன். தனியே வீட்டுக்கார சொல்ல விட மாட்டேன். ஏன்னா கேட்டோம் கொஞ்சம் செலவு கொடுக்குறேன்னு கேட்பாங்கன்னு சொல்லி தெரியாம என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல வச்சிருவேன். அப்புறம் அவங்க கிடைக்கிற காசு என்ன பண்ணுவேன், அவங்களுக்கும் செலவுக்கு கொடுத்துருவேன். அப்புறம் அவங்களுக்கு தெரியாத ஒரு சேமிப்பு வைப்பேன். அல்லேலூயா. அப்படி சேமித்து ஒரு வீடே வாங்க ஆண்டுக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த காணிக்கை உண்மை நல்ல ஆண்டு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் அந்த வருஷத்தின் முதல்ல வந்திருக்கீங்க. நீங்க இருந்து பாருங்க, நான் நிறைய டேஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தர் காணி தர, நான் 10 ரூபாய் தான் அடுக்காக வச்சிருவேன். இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்குது காரணமே அப்படி கிருபை. அல்லேலூயா. அந்த காணிக்கையில நீங்க உண்மையா இருங்க. இதுல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது குடும்பத்துல உண்மையா இருங்க. ஏசாயா 8:18 வாசிக்குது. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். டைம் போயிட்டே இருக்கு. அதனால குடும்பம் எப்படி இருக்கணுமா? நம்ம சீயோன் குடும்பம் எப்படி இருக்கணும்? நானும் என் பிள்ளைகள். யாரு? என் பிள்ளைகள், என் குடும்பம் எப்படி இருக்கணுமா? அற்புதங்களாகவும் அடையாளமாக ஆண்டவர் வைக்கிற நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர்களை ருசிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணோம்? ருசிக்கணும். ருசிக்க 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 ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள அற்புதமா வைக்கிறாரு, அடையாளமா வைக்கிறாரு, மற்றவங்க முன்பாக
சந்தோஷம் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நம்ம பெற்று அநேகருக்கு கொடுக்க ஆண்டவரை கிருபை செய்யணும். ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஏன்னா எனக்கு கொடுத்த டைமே காப்பி. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நல்லவர் என்பது என்ன பண்ணணும், இந்த வருஷம் நிறைய ருசிக்கணும். நிறைய ஆளுக்காக நேரத்தை கொடுங்க. டிவிக்காக, போனுக்காக, மற்ற தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, உங்களை விளக்கிங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை நம்மளை சுற்றி வரும். அந்த டிவி கிட்ட பார்க்க சொல்லுவோம், இந்த கதையை தொடர்ச்சி நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த போனை நான் பேசிதான் ஆகணும் அப்படின்பாங்க. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், உங்களை விளக்குன்னா அவரை ருசிக்கும் போது அதெல்லாம் தானாவே விலகி போகும். அல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில அதெல்லாம் நிறைய ருசிச்சிருக்கிறதுனால தான் முன்பாக இதை வைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பாட்பாடி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அவரை ருசிக்கும் போது அவர் நமக்கு நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. பெரிதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா படைத்து கொள்ளுமே. தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, அறிவனான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்பா ஸ்தோத்திரையா. இந்த அருமையான அப்பா ஸ்தோத்திரியா. இந்த 24வது வருஷத்தின் முதல் வாரத்தில் ஐசப்பா, நாங்கள் ஆலயத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க இந்த அடியாராகி எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறையா. உங்க ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்களே, நான் நல்லவர் என்பதை நீ ருசித்து பாருங்கள் சொல்லிருக்கீங்கப்பா. இந்த வருடம் முழுவதும் நீ நல்லவரா உண்மை நாங்கள் ருசிக்க அந்த கிருபை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரையா. அப்பா, அந்த உலகத்தில் எல்லாம் ருசிக்காதபடி உண்மை ருசிக்க, உம்மோடு நாங்கள் பாசமா இருக்க, உம்மோடு நாங்கள் அன்பா இருக்க, உமக்கென்று நாங்கள் நன்மை செய்யல காணப்பட எங்கள் ஒவ்வொரு நாங்கள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறையா. நாங்கள் குடும்பமா ருசிக்கணும்ப்பா. நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை ருசிக்கணும்ப்பா. எங்கள் ஊழிய வாழ்க்கையில உண்மை ருசிக்கணும். எங்கள் பொதுவான வாழ்க்கையில உண்மை ருசிக்கணும். நாங்கள் ருசித்து ருசித்து உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். சத்துரு இந்த உலகத்துல அப்பா எத்தனையோ காரியங்களை ருசிக்க வச்சிருக்காப்பா. அந்த ருசி இதெல்லாம் எங்களை வெளியே கொண்டு வந்து உண்மை மாத்திரம் ருசிக்கவும், உம்முடைய முகத்தை பார்க்கவும், அப்பா நாங்கள் குடும்பமா உம்மை ஆராதிக்கவும், குடும்பமா ஆலயத்துக்கு வரவும் தடைகளை இயேசு நாமத்தில் அவர் உடத்தை செபிக்கிறேன். எங்கள் வாலிப பிள்ளைகள் உம்மை ருசிக்கணும்பா. எங்கள் சிறு பிள்ளைகள் உம்மை ருசிக்கணும்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு அந்த போன்ல இருந்து ஒரு விடுதலை நீ கட்டளை போகிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு வியாதி இல்லாமல் இப்படி பாதுகாப்பு கட்டளைப்பா. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. எங்கள் ஊழியருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியரையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய ஊழியர் செய்கிற இன்னும் அதிகமா ருசிக்கணும்ப்பா. இந்த கடைசி நாட்களே உடைய ருசி அநேகருக்கு பரிமாற எனக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செய்வோம் அப்பா, தீமை விட்டு விலகி நன்மை செய்ய அப்பா அந்த ருசியை நாங்கள் வேற்றுமலை கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த நன்மையில குறைபட்டு இருக்கிறாங்களோ அந்த நன்மைகளை கூட்டி கொடுங்க இயேசப்பா. வருமானத்தை கூட்டி கொடுங்க இயேசப்பா.
கொடுங்க இயேசப்பா. குழந்தைகளுக்கு நன்மைக்காக தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசப்பா நீங்க ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என் பிள்ளைகளை 24வது வருஷம் நீங்க ஆசீர்வதிக்க எனக்கா ஸ்தோத்திரம் 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 ஐயா. என் பிள்ளைகள் என்னென்ன பலவீனமா இருக்கிறோம் அந்த பலவீனம் இயேசு நாமத்துல நிர்மலமாகட்டும் சுவாமி. உடைய நன்மையை கொடுத்து என் பிள்ளைகளை 24வது வருஷம் நீங்க ஆசீர்வதிக்க போகிற ஸ்தோத்திரம். முதல் பலனை உம்மிடத்தில் கொண்டு வர போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. செய்ய போற அதிசயக்கா ஸ்தோத்திரம். இந்த நாட்டுக்குடைய இயேசப்பா இந்த சபையை எடுத்து நடத்துகிற அருமை ஊழியருக்கா அவர் குடும்பத்துக்கா நாங்க செபிக்கிறோம். ஒரு மனைவி பிள்ளைகளுக்கா செபிக்கிறோம். அப்படி இன்னும் நன்மைகளை ஆண்டவரே ருசிக்கணுமே ரத்தா அநேகருக்கு அந்த நன்மை கடந்து போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். அவளை இன்னும் ஆசீர்வதிங்கப்பா அப்பா. நன்மை செய்து இன்னும் அநேகருக்கு நன்மை செய்து அந்த கரங்களை நீ விருது தரக்கூடிய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த நாள்ல கூட அடியாரை கூட கொண்டு வந்தீங்கப்பா. எங்களை எந்த நோக்கத்தோட இந்த இடத்துல கொண்டு வந்து நோக்கத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. நீதாமே பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிக்க நமக்கு ஒரு ஜீவனில் தகப்படு. ஆமென்.